வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆயுத பூஜையை முன்னிட்டு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் அவரது அலுவலகத்தில் கடவுளுக்கு பூஜை செய்து வழிபட்டார். இன்று நாடு முழுவதும் ஆயுத பூஜை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுவையிலும் ஆயுத பூஜை விழா அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு புதுவை சட்டமன்றத்தில் 3வது மாடியில் உள்ள தனது அலுவலகத்தில் மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பூஜை செய்து கடவுளை வணங்கி ஊழியர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு அமைச்சரின் தனி செயலாளர் திரு பால்ராஜ் உட்பட அமைச்சர் அலுவலக ஊழியர்கள் மற்றும் அமைச்சரின் தொண்டர்கள் உடனிருந்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேசிய மக்கள் மன்றம் சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரிமேடு மீனவர் கிராமத்தை சேர்ந்த 10 மீனவர்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து மீனவர்களின் உறவினர்கள் இலங்கை அரசால் பிடிப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் பொறுப்பாளர்கள் அப்துல் பாசித் மற்றும் வழக்கறிஞர் முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதி உதவியும் அத்தியாவசிய மளிகை பொருட்களையும் வழங்கி மீனவ குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். நடிகர் சிவாஜி கணேசன் தலைமை மன்றத்தில் நடைபெற்ற சிவாஜி பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிவாஜி கணேசன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நடிகர் திலகம் செவாலி சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள மாநில தலைமை மன்றத்தில் தலைவர் மாயன் தலைமையில் சிவாஜி கணேசனின் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்டு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி வழியாக சென்ற நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் வருகை புரிந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி நடிகர் திலகத்தின் பிறந்த நாள் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் மாநில என்ஆர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் ஆகியோர் சிவாஜி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய சிவாஜி மன்ற செயலாளரும் விக்ரம் பிரபு தலைமை மன்றத்தின் தலைவருமான ஓம் சக்தி ரமேஷ், சிவாஜி மன்றத்தின் பொதுச் செயலாளர் சுந்தரராஜன் மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், ராம்குமார், சீதாராமன், நரசிம்மன், ஏழுமலை, நடராஜன், சவுந்தரராஜன், மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 24 மணி நேரத்தில் மேலும் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் மக்களிடையே பீதி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த அப்பு என்ற இளைஞர் தொண்டமநத்தம் கிராமத்தில் வாடகை வீடு எடுத்து தங்கி வந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு 10 ராமநாதபுரம் சாலையில் நண்பர்களுடன் மது அருந்துவதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ரெயின்போ நகரில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய இவர் கைதாகி ஜாமீனில் வந்து ஒதுங்கி இருந்துள்ளார். அவரை நோட்டமிட்டு கொலைக்கு ஒரு கும்பல் பழி தீர்த்து இருப்பதாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் அடுத்தடுத்து கொலை சம்பவம் நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரங்கனூர் அரசு தொடக்கப்பள்ளியில் மூலிகை செடிகளை கொண்டு கொலு அமைக்கப்பட்டு ஆயுத பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் அரங்கனூர் அரசு தொடக்கப்பள்ளியில் மூலிகை செடிகளை கொண்டு கொலு அமைக்கப்பட்டது. மூலிகை செடியின் பயன்பாட்டினை மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களும் அறியும் வகையிலும் அழிந்து வரும் மூலிகை செடிகளை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியை திருமதி அனிதா அவர்கள் வரவேற்புரையும், தலைமை ஆசிரியை திருமதி கிருஷ்ணபிரியா அவர்கள் தலைமை உரை ஆற்றி பேசினார். பின்னர் ஆசிரியை திருமதி காயத்ரி அவர்கள் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியொட்டி ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் திருமதி கிருஷ்ணபிரியா, தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் திருமதி அனிதா, திருமதி ராஜலட்சுமி, திருமதி அருணா தேவி, திருமதி இந்துமதி, திருமதி காயத்ரி மற்றும் திருமதி நிஷா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆயுத பூஜையொட்டி பொருட்கள் வாங்குவதற்காக கடை வீதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டனர்.
ஆண்டுதோறும் ஆயுத பூஜை என்று வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் இயந்திரங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்துவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆயுத பூஜை இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பொதுமக்கள் ஆயுத பூஜைக்கு தேவையான பூக்கள், பழங்கள், வாழைக்கன்றுகள், அவல், பொரி, சுண்டல், வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்கள் கடை வீதிகளுக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் புதுவை நேரு வீதி, பாரதி வீதி, கொசக்கடை வீதி, முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, வில்லியனூர், பாகூர், திருக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் பல்வேறு இடங்களில் புற்றீசல் போல் கடைகளும் புதிதாக முளைத்துள்ளன. ஆயுத பூஜையொட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதேபோல் பொரி, கடலை, வெல்லம், அவல் ஆகியவை இணைந்து ஒரு செட் ரூபாய் 50 முதல் ரூபாய் 200 வரையும், வெல்லம், பூசணிக்காய் ரூபாய் 100 முதல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஆப்பிள், மாதுளம், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களின் விலையும் கடந்த வாரத்தை விட சற்று அதிகரித்துள்ளது. இருப்பினும் பொதுமக்கள் இவ்விழா ஆண்டுக்கு ஒருமுறை வரக்கூடிய விழா என்பதால் விலை உயர்ந்தாலும் பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இறந்தவருக்கு இழப்பீடு வழங்கக் கோரி நேரு எம்எல்ஏ தலைமையில் உறவினர்கள் போக்குவரத்து துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உருளையன்பேட்டை சங்கோதியம்மன் கோவிலை சேர்ந்தவர் டெர்னிஸ் மனைவி பழனியம்மாள். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன் ஆட்டோ மோதி இறந்தார். இறந்தவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என 100 அடி சாலையில் உறவினர்கள் நேற்று மறியலில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்த நேரு எம்எல்ஏ சம்பவ இடத்திற்கு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின் போக்குவரத்து துறை அலுவலகம் முன் எம்எல்ஏ தலைமையில் இறந்தவரின் உறவினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், பர்மிட் மற்றும் இன்சூரன்ஸ் இல்லாமல் இயங்கும் ஆட்டோவை முறைப்படுத்த வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டனர். அதையடுத்து போக்குவரத்து துறை ஆணை சிவகுமார் இந்த பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஊசோடு தொகுதி 10 கண் முதல் கூனிமுடுக்கு வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 115 மின் கம்பங்களின் கூடிய மின் விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் அர்ப்பணித்தார். ஊசோடு தொகுதி மக்களின் சுமார் 30 ஆண்டு கோரிக்கையான 10 கண் முதல் கூனிமுடுக்கு வரை சுமார் 3 கிலோமீட்டர் வரை உள்ள சாலைகளில் 115 மின் கம்பங்களுடன் கூடிய மின் விளக்குகள் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் முயற்சியில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு அதனை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் 10 கண் சந்திப்பு, பிள்ளையார்குப்பம் பேருந்து நிறுத்தம், கூனிமுடுக்கு ஆகிய பகுதிகளில் மின் விளக்குகளை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, சேதராப்பட்டு புருஷோத்தமன், தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஊர் பெரியோர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஏனாமில் கட்டுமான பொருட்களை வீதிக்கு நடுவே போட்டதால் கட்டிட தொழிலாளர்களை இருவர் சரமாரியாக தாக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் தியாகராஜர் வீதியில் ஒரு வீட்டில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதில் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த 2 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த ஒரு வாரமாக கட்டுமான பணி ஏதும் நடைபெறாமல் கட்டுமான பொருட்கள் அனைத்தும் நடுவீதியில் போடப்பட்டுள்ளன. இங்குள்ள திர்கா கோயிலில் நவராத்திரி திருவிழா நடைபெற்று வருவதால் கட்டுமான பொருட்களை உள்ளே எடுத்து போடுமாறு தொகுதி எம்எல்ஏ அசோக் சீனிவாஸ் ஆதரவாளர்கள் சத்யநாராயணா, மகேஷ் பாபு ஆகியோர் கேட்டுள்ளனர். ஆனால் கட்டிட தொழிலாளர்கள் மறுக்கவே இருதரப்புக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதில் கட்டிட தொழிலாளர்களை இருவரும் கடுமையாக தாக்கினர். இந்த பிரச்சினை ஏனாம் காவல் நிலையத்தில் புகாராக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் கோட்டா சுப்பாராவ் தாக்கப்பட்ட இருவரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து இரு தரப்பினுடைய புகார்களை பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடந்தது. கண்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர், தலைமை ஊராட்சி துணைத் தலைவர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். தலைமை ஆசிரியர் பள்ளி சேவியர் சந்திரகுமார் முன்னிலை வகித்தனர். பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சுபாஷ் சுந்தர் வரவேற்றார்.
நாட்டு நலப்பணி திட்ட விழுப்புரம் மாவட்ட தொடர்பு அலுவலர் ராஜசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கண்டமங்கலத்தின் முக்கிய வீதிகளின் வழியே போதை ஒழிப்பு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் சுரங்கப்பாதை வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கணேசன், ஞானவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணிக்கான ஏற்பாடுகளை பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சுபா சுந்தர் செய்திருந்தார். புதுச்சேரியில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நாளை மது மற்றும் இறைச்சி கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, உழவர்கரை நகராட்சி ஆணை சுரேஷ் ராஜன் ஆகியோர் தனித்தனியே விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாளை 2ஆம் தேதி மாநிலத்தில் உள்ள அனைத்து சாராயம், கள் உள்ளிட்ட அனைத்து மதுக்கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அன்று அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். மீறுவோர் மீது கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். உழவர்கரை நகராட்சி கமிஷனர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாளை இறைச்சி, மீன் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்கள் விற்பனைக்கு வைத்துள்ள இறைச்சி உள்ளிட்ட மாமிசங்கள் மற்றும் கருவிகள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கதிர்காமத்தை சேர்ந்த நபர் ஆன்லைனில் விமான டிக்கெட் பதிவு செய்ய தேடி வந்தார். அப்பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் விமான டிக்கெட் முன்பதிவு செய்து தருவதாகவும் அதற்கு பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். அதை நம்பி மர்ம நபருக்கு 90,000 ரூபாய் அனுப்பி வைத்தார். அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் திலாசுப்பேட்டையை சேர்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து 52,790 ரூபாய், நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் 7,500 என 3 பேர் மோசடி கும்பலிடம் 1,50,290 ரூபாயை ஏமாந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை சாலை தெரு ஆட்டோ ஸ்டாண்டில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் பிரகாஷ்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு குக்கர் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை தெருவில் அமைந்துள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் இன்று ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. ஆட்டோ சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு குக்கர் வழங்கினார். மேலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் உட்பட பள்ளி உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த விழாவில் ஆட்டோ சங்கத்தின் நிர்வாகிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதை பொருளில்லா புதுவையை உருவாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரகம் சார்பில் ஒவ்வொரு மாதமும் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது மற்றும் அறவை ஒழிப்பது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும். அதன்படி செவ்வாய்க்கிழமை ஆட்சியர் அலுவலக மாநாட்டு வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மாணவர்கள் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். போதை பழக்கம் காரணமாக எந்தவொரு மாணவரும் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து சோதனைகளில் ஈடுபட வேண்டும். அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து போதைப் பொருளுக்கு எதிரான சோதனையை தீவிரப்படுத்தி புதுவையில் போதைப் பொருள் இல்லாத நிலையை உருவாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் போலி தங்கம் கொடுத்து மோசடி செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான மேற்கு வங்கத்தை சேர்ந்த நபர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் தீபக் தாஸ் நகை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவரிடம் சேலம் சந்தீப் செனா என்பவர் நகை வியாபாரம் செய்வதாக அறிமுகமானார். பின் அவரிடம் 60 கிராம் தங்க கட்டியை கொடுத்து நகைகளை வாங்கி சென்றார். அவ்வாறு கடந்த ஜூலை 19ஆம் தேதி இரவு தீபக் தாஸிடம் 1.80 கிலோ தங்க கட்டிகளை கொடுத்து ரூபாய் 80 லட்சம் மதிப்புள்ள 880 கிராம் நகைகளை வாங்கி சென்றார். அவற்றை சோதனை செய்தபோது தங்க முலாம் பூசப்பட்ட செம்பு கட்டிகள் என தெரிய வந்தது. தீபக் தாஸ் புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர்.
அதில் கிடைத்த தகவலின் பேரில் நாமக்கல் மாவட்டம் மேட்டுக்கடை சேர்ந்த தீபன் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஜூலிஃபர் ஹுசைன், கேரளாவை சேர்ந்த முனீர், நாமக்கல் சஞ்சீவ், சேலம் கௌதம் ஆகியோர் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சஞ்சீவ், கௌதம் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான ஜூலிஃபர் ஹுசைன், முனீர் ஆகியோரை கடந்த 17ஆம் தேதி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். 700 கிராம் நகைகள் மற்றும் கார், மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பிராந்தியமான மாகேவில் நகராட்சி ஆணையரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாட்டுக்கு மனு அளித்து வணிகர்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிராந்தியமான மாகே கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தையொட்டி உள்ளது. இங்கு நகராட்சி ஆணையர் இல்லாததால் கடந்த 1 மாதமாக சரிவர குப்பைகள் வாரப்படவில்லை என்றும் நகராட்சி தொடர்பான எந்த பணிகளும் நடக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மாகே வணிகர்கள் சங்கம் சார்பில் நிரந்தரமான நகராட்சி ஆணையர் வேண்டும், சாலை முழுவதும் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும், தெருநாய் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாக குழு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டு அலுவலகத்தில் அதிகாரிகள் இல்லாததால் மாட்டிற்கு மனு அளித்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ரேஷன் அரிசி பிரச்சினை தொடர்பாக புதுவையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் பெண்கள் கும்மி அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் ரேஷன் அரிசி கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படவில்லை. இந்நிலையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் ரேஷன் அரிசியை மீண்டும் வழங்க வேண்டும், தீபாவளி பஜார் திறக்க வேண்டும், பெண்கள் வேலை செய்யும் இடங்களில் பாலியல் புகார் கமிட்டிகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சட்டப்பேரவை நோக்கி நடைபயணம் சென்றனர். நடைபயணத்துக்கு சங்க தலைவர் முனியம்மாள், அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தர் ராமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இவர்களை சட்டப்பேரவை அலுவலகம் அருகே ஆம்பூர் சாலையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு பெண்கள் மளிகை பொருட்களை வைத்து கும்மியடித்து காணாமல் போன ரேஷன் பொருட்களை கண்டுபிடித்து தரக்கூறி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.